கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான ஒரு வேத பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று சொல்லி அந்த ஒரு வேத பகுதியை நாம் இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் பிதாவாகிய தேவன் தமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றியும், ஆண்டவரை குறித்து வேதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும், அவர் இந்த பூமியிலே எப்படிப்பட்டவராய் இருப்பார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக என்று சொல்லி பழைய ஏற்பாடு காலகத்திலிருந்தே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வேதபாரகர், பரிசேயர் இவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, பழைய ஏற்பாடு காலகட்டத்தினுடைய போதனையை கை கொண்டு வந்தவர்கள். ஆனா பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டதான இயேசு கிறிஸ்துவர்கள் என்ன செய்யப்படியாது, விசுவாசிப்பது இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வேதபாரகர், பரிசேயருடைய போதனைகள்லாம் இது எப்படிப்பட்ட போதனையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் அதாவது மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் வழிநடத்துவதற்காக அல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அந்த போதனை இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அவருடைய திட்டமான இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வெறுக்கிறவர்களாலும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அவருடைய போதனை எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கலாமா, வாசிக்கும் போதே அதுல 23, 25 வாசிக்கும் போது இருக்கும், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவருடைய போதனை பாவத்தை விட்டு விலகுவதற்காக, பாவத்தை விட்டு வெளிவர வேண்டும் சொல்லி அவர்கள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி அல்ல, அவர்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற, அதாவது பார்வைக்கு அழகாக, பார்வைக்கு பரிசுத்தவான்கள் போல, பார்வைக்கு நீதிமான்கள் போல, பார்வைக்கு செம்மையானவர்கள் போல தன் வெளிப்புற தோற்றத்தை அலங்கரிப்பதும், அதே போல இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா உள்புறத்தின் அனுபவத்தை உள்புறத்தில் அவர்கள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை திட்டமாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த வெளிப்புற தோற்றத்தை அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்புற தோற்றத்தை அல்ல, உன்னுடைய உள்ளான அந்த உள்புற தோற்றம், உள்ளான இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய போதனையாக இருக்கிறது. அப்ப அடுத்தவங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல மத்தேயு 23, 26 வாசிக்கும்போது, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர்களை உட்புறத்தை முதலாவது நீ சுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறோம்? உள்புறம் சுத்தமானா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. ஏன்னா மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக, மனுஷன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள் தோற்றத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி பரலோக ராஜ்யம் பூட்டப்படுகிறது என்று சொன்னால், அதுக்கு ஒரு காரியம் உண்டு. பரலோக ராஜ்யம் பூட்டப்படுறதுக்கு நோக்கமே, நாம் இன்னைக்கு அநேக விசுவாசிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவருடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், போதிக்கப்படும் போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை பிரவேசிக்க வைக்க முடியும்.
இப்ப நான் பரலோகம் போவேன் என்று சொல்லுகிற விசுவாசம் எனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் என்னை பின்பற்றியவர்களை நான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த முடியும். இல்லை என்னை பலப்படுத்துகிறார் கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்தின் வார்த்தை தான் இன்னொரு மனுஷனை பலப்படுத்தும். என்னோட வார்த்தைகளால் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் வார்த்தை தான் இன்னொரு மனுஷனை விசுவாசத்துக்குள்ளே நடத்தும். அப்ப நான் வேதபாரனா இல்லாதபடி, நான் பரிசேயனா இல்லாதபடிக்கு, நான் ஆண்டவர் எனக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறாரோ, அந்த கற்றுக் கொடுப்பில் அனுபவத்தை நாம் போதிக்கப்படும் பொழுதுதான் என்ன செய்யும்? பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகர் உள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு பரலோக ராஜ்யம் பூட்டப்பட்டிருக்கின்ற காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வேதபாரகர் பரிசேயருடைய போதனையின் அடிஸ்தானத்தில் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தாதபடிக்கு உலக காரியங்களை உலக ஆசீர்வாதங்களை மட்டும் போதித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் பூட்டப்பட்டதாக இருக்கும். அப்ப அந்த பரலோக ராஜ்யம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யம் திறக்கப்படணும். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னு சொல்லுகிற ஒரு விசுவாசம் தான் நம்மளை அதன்படி நடக்க விசுவாசமும் அதே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக நான் எப்படி என் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தை வார்த்தைகளை நானும் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாமும் பரலோக ராஜ்யம் போக முடியும், அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நம்முடைய வாழ்க்கை அவிசுவாசமான வார்த்தையில் வெளிப்படாதபடிக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் சோதரம் ஆண்டவரே, நாங்கள் வேதபாரகர் பரிசேயராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பார்வைக்கு நீதிமான்களாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தை, எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய செயல்பாடுகள் ஆமென் என்ற அநேக பேரை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவீர்களாய் அப்படி ஆமென் என்ற அந்த அனுபவம் உள்ளவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெருமையான பாத்திரமாய் நாங்கள் அந்த இடத்துல வராதபடிக்கு விசுவாசத்தின் எங்களுடைய நடக்கையும் விசுவாசத்தையும் கண்டு ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தேவன் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தரை செய்வதற்காக சோதரம் இயேசுவின் மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.